వీసీకే ప్రెసిడెంట్ మీడియాతో మాట్లాడుతున్నారు. ఒకసారి లైవ్ లో చూద్దాం. தொலைநோக்கு பார்வையோடு எதிர்கால அரசியலையும் கருத்தில் கொண்டு இணைந்தே முடிவெடுப்போம் என்று நாங்கள் கலந்து பேசி அதன் அடிப்படையில் அறிவிப்பு செய்திருந்தோம். இடதுசாரி கட்சிகள், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஆகிய இரு கட்சிகளும் மாநில குழுவில் எடுத்த முடிவுகளை அடுத்து அந்த முடிவை ஒட்டி விடுதலை சிறுத்தைகளின் உயர்நிலை குழுவில் கலந்தாய்வு செய்து அவர்களின் ஒப்புதலோடு முடிவை அறிவிப்பதென்றும் திட்டமிட்டிருந்தோம். அதன்படி நேற்று 8ஆம் தேதி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் தாவேகாவுக்கு ஆட்சி அமைப்பதற்கு ஆதரவளிப்பது என்ற முடிவை எடுத்தார்கள். அந்த முடிவை முன்வைத்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் உயர்நிலை குழு கூட்டம் நேற்று மாலை 6 மணிக்கு ஜூம் இணைப்பு வழியாக நடைபெற்றது. 30க்கும் மேற்பட்ட தோழர்கள் அங்கம் வகிக்கும் உயர்நிலை குழுவில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் எடுத்துள்ள முடிவை முன்வைத்து தங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார்கள். அந்த கருத்துக்களின் அடிப்படையில் நிறைவாக கட்சியின் தலைவர் இறுதியான முடிவை எடுக்கிற அதிகாரத்தை வழங்குகிறோம் என்று அந்த உயர்நிலை குழுவில் தீர்மானிக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் தான் மீண்டும் இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொதுச் செயலாளர்கள் சட்டமன்ற உறுப்பினர் தோழர் சிந்தனை செல்வன், நாடாளுமன்ற உறுப்பினர் தோழர் ரவிக்குமார் ஆகியோரோடு நான் கலந்தாய்வு செய்து